பிசிக்ஸ் கிளாஸ் நான் யூடியூப்ல அப்லோட் பண்றேன் அதுக்கு. பட் இல்லைனாலும் நம்ம டெலிகிராம் சேனல்ஸ்ல இது கொடுத்துருக்கேன். அடுத்து இப்போ இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் எங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்க, இந்த கிராஃப் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இந்த இடத்துல கிளம்புது, ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, தன்னோட பாத்தை இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுது. இந்த பக்கம் u cos θ, இதுதான் அந்த வெக்டார், இந்த லைன். ஆனா எர்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த u cos θ டிஸ்டர்ப் பண்ண யாருமே கிடையாது. அந்த பால் இங்க வந்தாலும் அதே தான், இங்க வந்தாலும் அதே u cos θ தான். இங்க பாருங்க, அந்த u cos θ இப்ப இந்த பக்கம் அப்படியே லைனுக்கு இந்த பக்கத்துல, ஏன்னா பந்து அந்த பக்கம் தானே போயிட்டு இருக்கு, u cos θ, இதுவும் u cos θ, இதுவும் u cos θ, u cos θ. அப்போ என்டையர் ஜேர்னில u cos θ never be changed. சரிங்க சார், இது புரிஞ்சிருச்சு. இப்படி போயிட்டு இருக்குன்னா u cos θ யாரும் டிஸ்டர்ப் பண்ணல, அதாவது பந்து நேரா தான் போகும், இந்த பக்கம் திரும்பாது, அதுதான் அதுக்கான அர்த்தம். சரி, இப்போ u sin θ கதைக்கு வருவோம். ஆனா இவன் பூமியை விட்டு மேல போயிட்டு இருக்கான், இது ரிஸ்க். ஏன்னா ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, பூமி இந்த பந்தை இழுக்கும். அப்ப போக மேல போக போக பாருங்க, u sin θ குறைஞ்சிட்டே வருது, u sin θ குறைஞ்சிட்டே வருது. டாப் மோஸ்ட் பாயிண்ட், மேக்சிமம் ஹைட், அதிகபட்ச உயரத்துல u sin θ என்ன ஆகுது பாருங்க, 0 ஆயிடுது. ஏன்? அதுக்கு மேல பூமி அதை போகிறதுக்கு அலோவ் பண்ணல, சோ இந்த இடத்துல 0. அகைன் பூமி கீழே வரப்ப பாருங்க, u sin θ கீழ் நோக்கி டெவலப் ஆகுது, கீழ் சைடு, ஏன்னா வந்து கீழே வர போதில்லை, அதனால கொஞ்சம் சின்னது, அதுக்கப்புறம் பெருசு, அதுக்கப்புறம் ரொம்ப பெருசு, ஏன்னா கீழே வர வர அகைன் ஸ்பீட் ஆகும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மேல போக போக u sin θ குறைஞ்சு 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 0 ஆயிடுது. கீழே வர 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 ஆப்போசிட் டைரக்ஷன்ல u sin θ பெருகிட்டே வருது. பாயிண்ட் புரியுதா? சோ டைரக்ஷன் இது அப்வர்ட், இது டவுன்வர்ட், இது இன்க்ரீஸ், சரி இது டிக்ரீஸ், இந்த பக்கம் இது இன்க்ரீஸ். பாயிண்ட் புரியுதா? u sin θ ரெண்டு டெஸ்டினேஷன் இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஓகே தானே? சரி, இதை இப்படியும் சொல்லலாம் இல்லையா? இதுதான் அந்த u, இதுதான் அந்த u, இந்த இடம் u cos θ, இந்த இடம் u sin θ. இதை இப்படியும் சொல்லுவாங்க இல்லையா, ஹரிசாண்டல் காம்போனன்ட்னு சொல்லலாம். அது என்ன சார் ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படின்னா, அது ஹரிசாண்டல் டைரக்ஷன், இப்படி படுத்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது ஹரிசாண்டல். இத வெர்டிகல் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. ஹரிசாண்டல் காம்பவுண்ட், வெர்டிகல் காம்பவுண்ட் புரியுதா? கிளியரா? ஓகே ரைட். அப்ப இந்த பக்கம் இருக்கிறது ஹரிசாண்டல் காம்போனன்ட், இந்த பக்கம் இருக்கிறது வெர்டிகல் காம்போனன்ட். வெர்டிகல் காம்போனன்ட் u sin θ, ஹரிசாண்டல் காம்போனன்ட் u cos θ. சரிங்க சார், இது எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இப்ப பாருங்க, பேக். இது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் சம் போட முடியும். ஆரம்பிக்கலாமா? சரி, இந்த போர்ஷன்ல நம்ம வெக்டர்ஸ் கம்பைன் பண்ண போறோம். ஒரு நிமிஷம் கீழே இருக்க. அப்படியே எழுதி வச்சிட்டோம், ஸோ அதனால அதுல இருந்து நடத்திடுறேன்.
எழுதி போடணுங்கிற அவசியம் இல்லை. அந்த இடத்துல எழுதி போடுறது பார்த்துக்கலாம். இப்போது நம்ம அதை எழுதி போட்டலாம் ஆல்ரெடி. எங்கம்மா வெக்டார்ஸ் இங்க இருக்கு. கவனிங்க, ஹெட்டிங் அதிக வெக்டார்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு போனாதான் அது என்னன்னு புரியும். ஸோ ஹெட்டிங் வெக்டார், தமிழ் அதே வார்த்தை தான். இல்லையா திசையன் கூட சொல்லலாம். சரி, வெக்டார்னா என்ன சார் அர்த்தம்? இப்போ பாருங்க, ஒரு லைன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இந்த லைன் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அந்த வேல்யூ அந்த அளவுக்கு பெருசுன்னு அர்த்தம். இந்த லைன்ல ஒரு மார்க் இருக்கா, இது அதோட டைரக்ஷன் அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், வினா ஸ்பீடு, வி வெக்டர்னா வெலாசிட்டி, எக்ஸ்னா டிஸ்டன்ஸ், எக்ஸ் வெக்டர்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன் அப்படி பார்க்கலாம். நேச்சர்ல பிசிக்கல் குவான்டிட்டி, பிசிக்ஸ்ல படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் ரெண்டு வகையில செப்பரேட் ஆகுமா. ஒன்னு ஸ்கேலார், இன்னொன்னு வெக்டார். அது என்ன சார் ஸ்கேலார், அது என்ன வெக்டார், ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸ்கேலார்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் உதாரணத்துக்கு லென்த் எடுத்துக்கிறேன். 5 மீட்டர்னு சொன்னா அது ஸ்கேலார் குவான்டிட்டி, எண் மதிப்புன்னு சொல்லுவாங்க. வெறும் நம்பர் வேல்யூ மட்டும் தான் இருக்கும், என்ன டைரக்ஷன் தெரியாது. 5 மீட்டர் அவன் எந்த பக்கம் போறான், we don't know. ஒருவேளை அது டைரக்ஷன் சொல்லிட்டீங்கன்னா 5 மீட்டர் எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி. பட் எக்ஸ்னு பயன்படுத்தக்கூடாது, அதுக்கு சில எக்ஸப்ஷன் மட்டும் இருக்கு. என்ன சொல்றேன்ட்டு கவனிங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ் தெரியும், இது ஒய் ஆக்சிஸ் தெரியும். இசட் ஆக்சிஸ் உங்களுக்கு புரியறதுக்காக நான் இப்படி போட்டு காட்டுறேன். இசட் ஆக்சிஸ் லிசன்மா, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பதிலா நீங்க ஐ வெக்டார்னு சொல்லலாம். இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஐ வெக்டார், இந்த பக்கம் வந்தா மைனஸ் ஐ வெக்டார். ஒய்க்கு பதிலா நீங்க பிளஸ் ஜே வெக்டார்னு சொல்லலாம். பிளஸ் ஜே வெக்டார், கீழே வந்தா மைனஸ் ஜே வெக்டார். இசட்டுக்கு பதிலா பிளஸ் கே வெக்டார்னு சொல்லலாம். அதே இந்த பக்கம் வந்தா மைனஸ் கே வெக்டார்னு சொல்லலாம். அது பிரச்சனை இல்லை, இந்த ஏரோவை பொறுத்து இருக்கு. சரி, அது பிரச்சனை இல்லை. இசட் ஆக்சிஸ் இதில் சும்மா இதுதான் இமேஜினேஷன். மேக்ஸிமம் இமேஜினேஷன் இந்த பக்கம் வரும் ஏரோ, இந்த பக்கம் வந்துச்சுன்னா இது பிளஸ் கே, இது மைனஸ் கே, அது பிரச்சனை இல்லை. மைனஸ் கே வெக்டார். மைனஸ் கே வெக்டார். இப்படிதான் வந்து நம்ம சம்ம பிரிக்கணும். சரி, ஓகே சார். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. சரி, என்னன்னு சொல்லணும்னா பிளஸ் ஐ டைரக்ஷன்னா இந்த பக்கம் போகுதுன்னு அர்த்தம், ஈஸ்ட் சைடு நேற்று சொல்லி கொடுத்தது தான். பிளஸ் ஜே டைரக்ஷன் அப்படின்னா மேலே நார்த் சைடு, மைனஸ் ஜே டைரக்ஷன் கீழே சவுத் டைரக்ஷன், மைனஸ் ஐ அப்படின்னா வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இந்த டைரக்ஷன் இந்த மாதிரி டைரக்ஷன் கொடுத்தாலும் ஓகே, எல்லாத்துலேயுமே இதை உள்ள போட நமக்கு தெரியும். சரி, அங்கங்க அதை நம்ம பிரிச்சு படிப்போம். ஸோ அந்த மாதிரி டைரக்ஷன் பேசினா, ஃபார் எக்ஸாம்பிள் 5m ஐ வெக்டார் அப்படின்னா அது ஒரு வெக்டார். வெக்டருக்கு தேவை நம்பரும் இருக்கணும், மறந்துடக்கூடாது. மேக்னிடியூட் நம்பரும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கணும். இது நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு சம்பவத்தை நடத்தி பாருங்க. நெட் ஃபோர்ஸ் ஆன் த பாடி, இந்த பாடிக்கு மேல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு கேட்கறாங்க. ஆனா இந்த பக்கம் இழுக்கிறது 3n, இந்த பக்கம் இழுக்கிறது 4n. சரி, இது ஃபோர்ஸை பத்தி பேசுறோம். ஃபோர்ஸ் ஒரு வெக்டார்மா, போது நான் சொல்ல நடத்துவேன். ஃபோர்ஸ் ஒரு வெக்டார். அப்போ கவனிங்க, இந்த பக்கம் வந்தா மைனஸ் தானே, மைனஸ் தானே, அதனால இது மைனஸ் 3n அப்படி சொல்லலாம் இல்லையா. 3n இன்டு மைனஸ் ஜே வெக்டார், ஜே கேப்னு சொல்லுங்க, அது என்னன்னு போக சொல்றேன். இந்த பக்கம் போச்சுன்னா 4n பிளஸ் ஜே கேப். அப்ப டோட்டல் ஃபோர்ஸ் அவங்க நெட் ஃபோர்ஸ்னா டோட்டல் எவ்வளவு ஃபோர்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணா சேர்த்தா முடிஞ்சு 4n ஜே கேப் மைனஸ் 3n ஜே கேப். மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். சொல்லுங்க சார், சொல்லுங்க. ஹரிமன், tell me ma'am.
Yes, ma'am. Go continue. I am listening. Sorry, ma'am. I don't know. What is the purpose of your call, ma'am? Oh, ma'am. Sorry to this convenience, ma'am. We expected Tamil Nadu tutors only because of offline classes, ma'am. Sorry for the convenience. Thank you. Ah, Some listen, ma'am. அப்போ ரெண்டு ஆட் பண்ண எவ்வளோ கண்ணா 1 நியூட்டன் ஜே 1 நியூட்டன் ஜே கேப் அப்படின்னா ஜே டைரக்ஷன்ல இன்னும் 1 நியூட்டன் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த பிளஸ் ஜே பிளஸ் ஜே டைரக்ஷன்ல கண்ணா இது ஐமா சாரி ஐ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மைனஸ் ஐ, இது பிளஸ் ஐ, இது ஐ, இது ஐ, இது ஐ. அப்ப பிளஸ் ஐல இன்னும் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் மிச்சம் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த பக்கம் 3 பேர் இந்த பக்கம் 4 பேர்னா இந்த பக்கம் ஒருத்தனோட ஃபோர்ஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். ஒருவேளை அது வெக்டர் குவான்டிட்டியா இருந்தா சார், ஒருவேளை ஸ்கேலார் குவான்டிட்டியா இருந்தா ரெண்டு நீங்க டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஸ்கேலார் குவான்டிட்டி கிடையாது. எப்படி காட்டுவீங்க? மேல இந்த மாதிரி சொல்லுவோம், போ சொல்லுவோம் யார் ஸ்கேலார் யார் வெக்டர். அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் யூனிட் வெக்டர். சில நேரத்துலமா இப்ப நானே அதை யூஸ் பண்ணேன். 4 நியூட்டன் ஜே கேப்னு சொல்றேன், ஜே வெக்டர்னு நான் சொல்ல தலையில கேப் போட்ட மாதிரி காட்டுறேன். பிகாஸ் கேப்னு நான் சொல்லிட்டேன்னா அதோட வேல்யூ 1, பிரச்சனை இல்லை, எதை விட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டைரக்ஷனும் கிடைச்சிரும். அப்ப அதான் யூனிட் வெக்டர். யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது வேல்யூ யூனிட்டா இருக்கும் 1 வித் டைரக்ஷனும் கிடைச்சிரும். சார் ஃபார்முலா என்ன சார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கேப் அப்படின்னா ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர். எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போக சொல்லித்தரேன், நீ வெக்டர்ஸ் முடிச்சிடலாம். ஏ வெக்டர் which is equal to ஏ கேப் which is equal to ஏ வெக்டர் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ஏ வெக்டர். அப்படியே என்ன சார் அர்த்தம்? இது இந்த ஏ வெக்டரோட டைரக்ஷனை பத்தி பேசுது, எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸ் இசட் ஆக்சிஸா. இது அந்த ஓவரால் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸா இசட் ஆக்சிஸ்ங்கிறதோட வேல்யூ என்ன அப்படின்ட்டு. ஸோ இது மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க, மேல இருக்கிறத வெக்டர்னு சொல்லுவாங்க. யூனிட் கேப் யூனிட் வெக்டர் ஃபார்முலா எழுதிக்கோங்கம்மா. இதோட வேல்யூ ஒரே மாதிரி இருக்கும். வேல்யூ கேன்சல் ஆயிடும், பேலன்ஸ் எனக்கு டைரக்ஷன் மட்டும் கிடைக்கும். அப்படின்னா நீ எதோட வேணா மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் வந்து ஆம்பியர் யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல 10 மீட்டர்/செகண்ட் என்ன டைரக்ஷன் பிளஸ் கே கேப் டைரக்ஷன் சொல்லலாம். இது கே டைரக்ஷன் கிடைச்சிருச்சு, கே கேப் அப்படிங்கிறப்ப இதோட வேல்யூ 1. அப்ப 10 மீட்டர்/செகண்ட்ங்கிறது எந்த வகையிலும் அஃபெக்ட் ஆகாது. அதுக்காக தான் யூனிட் வெக்டர் யூஸ் பண்றோம். ஃபார்முலா எழுதிட்டு நினைக்கிறேன். ரைட். இப்போ இது எப்படி சார் நோட்டேஷன்ல அதான் நான் இப்போ சொல்லி கொடுத்தேன், அதுதான் இதுல இருக்கும், பார்த்துக்கங்க. டைப்ஸ் ஆஃப் வெக்டர்லாம் நமக்கு தேவையில்லை, பட் சொல்லிடுறேன். ஒரே மாதிரி சைட்ல 2 வெக்டர் வந்துச்சுன்னா ஈக்குவல் வெக்டர். ஆப்போசிட் சைட்ல வந்துச்சுன்னா ஆப்போசிட் வெக்டர் ஆர் நெகட்டிவ் வெக்டர் ஆர் பேரலல் ஆன்டி பேரலல் வெக்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜீரோ வெக்டர்னு ஒன்று இருக்கு, வேல்யூவே இல்லை பட் டைரக்ஷனை பத்தி பேசுது அப்படின்னா ஜீரோ வெக்டர். ஜீரோவும் வெக்டர்ல இருக்கு, பட் கிராஃப்ல உங்களால குறிக்க முடியாது. சரி, இப்ப பாருங்க இந்த 3 யூனிட் 5 யூனிட் ஆட் பண்ணணும். சேம் டைரக்ஷன்ல இருக்கா? பிரச்சனை இல்லை, ஆட் பண்ணா 8 யூனிட். அதுவே இங்க பாருங்க 3 யூனிட் இந்த பக்கம் இருக்கு, 5 யூனிட் இந்த பக்கம் இருக்கு, ஆட் பண்ணா 2 யூனிட். ஏன்? ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு. ஆட் பண்றப்போ எது மேஜர் சைடோ அந்த பக்கம் இது வந்துடும். இந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ஒண்ணுனா ஆட் பண்ணி பாருங்க. ஒரே டைரக்ஷன் கூட்டினா 10, ஆப்போசிட் டைரக்ஷன் மைனஸ் பண்ணா 0 வெக்டர். ஆப்போசிட்ல இருக்கு, இந்த பக்கம் டைரக்ஷன்ல 5 நியூட்டன். ஓகேவா? இதுக்கு ஏத்த மாதிரி சம் எல்லாம் இருக்கும், போட்டு பாருங்க. இது தேவையில்ல, கம்யூனிட்டி இந்த லான் என்னன்னு மட்டும் சொல்லிடுறேன், கணக்கவனிங்க. ஏன்னா 2 வெக்டர் இருக்கு உங்ககிட்ட, ஏ வெக்டர் இருக்கு, பி வெக்டர் இருக்கு. அதை ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் வருது இல்லையா? அதை பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர்னு மாத்தினாலும் ஒண்ணுதான். அது என்ன சார் வெக்டர் இங்க அதை இமேஜின் பண்ணவே முடியல, இன்னும் உங்களுக்கு கான்செப்ட் சொல்லி தரல. நான் உங்களுக்கு மேக்ஸ் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் 5ங்கிறது நம்பர், அது 5 புக்ஸா 5 ரேக்கா 5 ஹவுஸாங்கிறது நான் கான்செப்ட் சொல்லி கொடுத்துதான் தெரியும். அந்த மாதிரி இது ஒரு மேக்ஸை ஃபர்ஸ்ட் கத்துக்குவோம், அப்புறம் அது பிசிக்ஸ்குள்ள போட்டுக்கலாம். அதனால மேக்ஸை பிளைண்டா ஃபாலோ பண்ணுங்க, போக உங்களுக்கு புரியும். ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர். அடுத்தது
ஏ வெக்டர் பி வெக்டரை கூட்டிட்டு நீங்க சி வெக்டரோட கூட்டினாலும் ஆன்சர் அதுதான். பி வெக்டர் சி வெக்டரை கூட்டிட்டு அது ஏவோட கூட்டினாலும் அதே ஆன்சர் தான். ஸோ நாங்கள் மொத்தம் இதில் எப்படி கூட்டினாலும் ஒன்று தான் அப்படிங்கிறத டயக்ராமேட்டிக்காக காட்டுறாங்க. டயக்ராமேட்டிக் இந்த டயக்ராம்ஸ் தேவைப்படாது நமக்கு, இன்னும் வர டெப்த் டயக்ராம்ஸ் இருக்கு, நான் காட்டுறேன். ட்ரையாங்கிளால போப்போ சொல்லி தரேன், இங்கே தான் தேவை, நாங்கள் பண்ணி தரேன். இதுதான் நமக்கு முக்கியம். கண்ண ஹெட்டிங் எழுதுங்க. parallelogram law of vector addition. நாற்கர திசையன் கூட்டு விதி. parallelogram, parallelogramனா ஒண்ணும் இல்ல, ஆப்போசிட்ல பேரலா இருக்கும், அதான் parallelogram. நாட் ஸ்கொயர், பட் நான் சொல்றேன் parallelogramனா ஜெட் அது கிடையாது, பட் சொல்றேன் ஆப்போசிட் வேற மாதிரி இருந்துச்சுன்னா அது ரெக்டாங்கிள் ஆயிடும், சொல்றேன். ஸோ இப்போ ஒரு 4 லைன் இருக்கு, 4 லைன் இருந்துச்சுனாலே நமக்கு parallelogram. இது மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்க, இன்னும் ரூல்ஸ் இருக்கு, நான் அப்போ சொல்றேன். சரி சார், இதை கொஞ்சம் சொல்லுங்க சார் அப்படின்னா இதை தான் நான் சொல்லி தர போறேன். கவனிங்க. ஜஸ்ட் இமேஜின், இங்க ஒரு தேங்காய் இருக்கு. இந்த தேங்காவை இந்த பக்கம் நீங்க நின்றுக்கிட்டீங்க, இந்த பக்கம் ஒரு 10 பேரும் நின்றுட்டாங்க, ஒரு கயிறு கட்டி இழுக்கிறாங்க. இந்த பக்கம் ஒரு 10 பேர் இந்த பக்கம் கயிறு கட்டிட்டாங்க, இவன் இந்த பக்கம் இழுக்கிறான், இவன் இந்த பக்கம் இழுக்கிறான். இப்ப தேங்காய் எந்த பக்கம் நகரும்? ரெண்டு பக்கமும் 10 பேர். இல்ல ஒரு பக்கம் 10 பேர் 12 பேர்னா கூட தேங்காய் இவன் சைடு இழுக்காது, அது இந்த பக்கம் நகரும். ஜஸ்ட் இமேஜின் பண்ண முடியுதான்னு பாருங்க, இந்த பக்கம் தான் தேங்காய் நகரும். அதான் நான் சொல்லி வரேன். ஸோ இது ஒரு வெக்டார், இது ஏ வெக்டார்னு சொல்றேன் இந்த கான்செப்டை, இதை பி வெக்டார்னு நான் சொல்றேன். அப்ப இது ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் வெக்டார். அதாவது இந்த வெக்டாரும் இந்த பாயிண்ட்டுக்கு மேல என்ன ரிசர்ச் பண்ணுதோ அது இந்த பக்கம் டிராவல் பண்ணும். ஆர் வெக்டார் இஸ் நத்திங் பட் ரிசல்டன்ட் வெக்டார், விளைவு வெக்டார்னு சொல்லுவாங்க. சரி சார், ரிசல்டன்ட் வெக்டார் புரியுது. ஃபார்முலா என்ன? நான் டெரிவேஷன்ல கூட்டு போகல, டைரக்டா ஃபார்முலா கூட்டிட்டு போயிடுறேன். ரிசல்டன்ட் வெக்டார் which is equal to root of p square, அதாவது இதுதான் இதை p ன்னு வச்சுக்கலாம், இதை q ன்னு வச்சுக்கலாம். p square vector q square plus p square vector plus q square vector plus 2 times pq cos theta. சார் இந்த cos theta என்ன சார்? நல்லா கவனிக்கணும், இங்க எழுதுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. பிங்கிற வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் இது. அப்போ பி வெக்டார், சாரிமா சாரி லிட்டரலி சாரி. இப்போ உதாரணத்துக்கு இதுதான் இந்த பி வெக்டார், இது வந்து அந்த கியூ வெக்டார், இது ரிசல்டன்ட் வெக்டார் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா பி வெக்டாருக்கும் கியூ வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிறது கியூ. எப்படி சொல்லலாம், கிரீன் கலர் கரெக்டா? பி வெக்டாருக்கும் கியூ வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிறது தீட்டா, அதுதான் இது, அந்த தீட்டா. ஸோ பி வெக்டார் கியூ வெக்டாருக்கு நடுவில் இந்த பி வெக்டாருக்கும் இது ரிசல்டன்ட் வெக்டார், இந்த பி வெக்டாருக்கும் ரிசல்டன்ட் வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிறத ஆல்பான்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சார் கால்குலேட் பண்ணலாம்? ஆல்பா which is equal to tan inverse of, இந்த பக்கம் tan theta இருக்கும், அந்த பக்கம் போயிடும், tan inverse of q tan sin theta plus pq cos theta. நோட் பண்ணிக்கணும், இது ஆல்பா. ஆல்பாங்கிறது பி வெக்டாருக்கும் ஆர் வெக்டாருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள். இந்த தீட்டா அப்படிங்கிறது பி வெக்டாருக்கும் கியூ வெக்டாருக்கும் நடுவில் கூடிய ஆங்கிள். டெரிவேஷன் தேவையில்லை. இது என்னன்னா ரெண்டு வெக்டார் இப்படிதான் சேர்க்க முடியும். ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாரை சேர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ரிசல்டன்ட் வெக்டார் தான் சேர்க்க முடியும். ஆல்பா கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு நான் டிரைவ் லிங்க்ல அப்லோட் பண்ணிடுறேன், டிரைவ் லிங்க்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிரைவ் லிங்க்ல எல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களா? யாராவது டவுன்லோட் பண்ணாம இருக்கீங்களா? இல்ல நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க.
ரெடி? ஓகே, சரி போலாம். அடுத்தது அதே தான் கொடுத்துருப்பேன், சும்மா பார்த்தோன்னா பார்த்துக்கங்க. டெரிவேஷன் தேவை கிடையாது, சம்ஸ் தான் நமக்கு இங்கே தேவைப்படும். அதே தான் இருக்கு. அது ஆங்கிள் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள போட்டுக்கலாம். இங்கே ஒரே ஒரு இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும். காஸ் 180 டிகிரினா -1 எழுதி வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. காஸ் 180 டிகிரினா -1. காஸ் 90 டிகிரி அப்படின்னா வந்து 0. அதான் வந்து இது அந்த டேபிள்லேயே சொல்லி கொடுத்துட்டேன். காஸ் 180 டிகிரினா -1. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல யூஸ் ஆகும், இந்த மாதிரி இடத்துல நமக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இதான் இங்கே இருப்பாங்க. காஸ் 180 டிகிரி -1க்கான 1 இல்லை -1. சைன் 180 டிகிரி 0. அதுக்கு என்ன அர்த்தம்னா ரெண்டு வெக்டாரும் ஆப்போசிட்ல இருக்குன்னு அர்த்தம். சரி, ரைட்டு, அவ்வளோதான். இப்போ இங்கே ஒரு சம் பார்க்கலாம். நாங்கள் ரேஸ் பண்ணிட்டு கவனிங்க. இங்கே ஏ இருக்கு. ஏவோட வேல்யூ 10 நியூட்டன். ஏ வெக்டார்னு சொன்னாலும் ஓகே தான். ஏ பிங்கிறது 15 நியூட்டன். சார் ஏபி தீட்டா 60 டிகிரி. அப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ண சொல்றான். ஆனால் வெக்டரா வேணாம், அதனால மாடுலஸ் கணங்க பாருங்க. இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஐ, இதுவும் ஐன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நாங்கள் அது வேற ஃபார்மேட்ல வரும், அதனால இது வெக்டார்னு வேணாம். இது ரெண்டையும் ஆட் பண்றாங்க. இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் ஆட் பண்றப்போ மாடுலஸ் கொடு அப்படின்னா டைரக்ஷன் தேவையில்லைன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார்னா அது ஏக்கு சமம், அதாவது டைரக்ஷன் இல்லை. இந்த பக்கம் ரெண்டு கோடு போட்டோம்னா எப்படி பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாதோ அதே மாதிரி டைரக்ஷன் கிடையாது, அதை பத்தி பேச வேணாம்னு அர்த்தம். சரி, அப்போ ஏ பிளஸ் பி வெக்டார் இது ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம் ஏபி, அதை பிக்யூன்னு சொல்லலாம். அது போல ஏபி இன்டூ காஸ் தீட்டா. காஸ் தீட்டாங்கிற இடத்துல தீட்டா போட்டிங்கன்னா யூ காட் த வேல்யூ. சார் மைனஸ் பண்ண சொல்றான் சார் அப்படின்னா காஸ் 180 டிகிரி இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்க வேண்டியதான். நான் அதை காட்டுறேன். இந்த இடத்துல ரிசல்டன்ட் வெக்டார் ரெண்டு ரிசல்டன்ட் இருக்கானா, ரிசல்டன்ட் வெக்டார்ல ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ண சொல்றான். ஆனா மாடுலஸ் தான் கிடைக்கும், டைரக்ஷன் கிடைக்காது. இதுல மாடுலஸ்னா டைரக்ஷன் கிடைக்காதுன்னு அர்த்தம். அதுக்கு ஃபார்முலா ஏனா ஏ, பினா பி, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2p 2 டைம் ஏபி காஸ் தீட்டா, எல்லாமே ரூட்டுக்குள்ள தான் வரணும். இதுவே ரெண்டு விஷயத்த மைனஸ் பண்ண சொல்றானா ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் which is equal to root of a square plus b square minus 2 time ab cos theta. அவ்வளவுதான். அந்த இதுல மைனஸ் வரும், அவ்வளவுதான். எப்படி a plus b the whole square ஒரு ஃபார்ம் படிக்கிறோம்ல அதே மாதிரி. இல்லையாச்சா? ரைட். அப்ப அதுக்கேற்ற மாதிரி இந்த சம்ல அந்த வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சரை போட்டுக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுலும் பாருங்க, இந்த டயக்ராம் வச்சு போட்டுற முடியும். என்ன சார் டயக்ராம் வச்சு போட முடியும்னா இதை ஏ வெக்டார்னு வச்சுக்கோங்க, இதை பி வெக்டார்னு வச்சுக்கோங்க, இன்பிட்வீன் ஆங்கிள் 90 டிகிரி. அப்போ அதை வச்சு நீங்கள் சம் போட்டுக்க முடியும், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது இன்னொரு ஃபார்மேட்டு. இப்போ நான் சொன்னது ரிசல்டன்ட் ரெண்டு வெக்டாரை ஜாயின் பண்ணணும்னா ஆர் வெக்டார். இல்லை சார் எனக்கு வெக்டாரை ஸ்கேலராக மாற்றணும். அப்போ எப்படிங்க எழுதிக்கன்னா வெக்டார் டு ஸ்கேலர். இன்னும் நம்ம கான்செப்டுக்குள்ளேயே போல, மேக்ஸ்குள்ளே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால பாருங்க, வெக்டாரா இருக்கிறத நான் ஸ்கேலரா மாற்றணும் அப்படின்னா இதுதான் என்னோட ரூல். சொல்றேன் என்னன்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்ட்டிக்கல் எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ்ல இப்படி போயிட்டு இருக்கு, அதோட ஜே டைரக்ஷன்ல அது -3 ஜேவா இருக்கு. உங்களை நோக்கி வரக்கூடிய இசட்ல ஒரு 2k இருக்கு. சரி, அப்ப இது எப்படி சார் சொல்லுவாங்கன்னா ஏ வெக்டார் விச் இஸ் இந்த கான்செப்ட் ஏ வெக்டார்னா
2i வெக்டார் பிளஸ் பிளஸ் இல்லை, அடுத்து ஜே தான் சொல்லணும், மைனஸ் 3j வெக்டார் பிளஸ் 2k வெக்டார். இதுதான் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் இருக்கும். இதை பார்த்து கன்ஃபியூஷன் ஆகிடுறதுங்க. இந்த பார்ட்டிகளோட பொசிஷன் தான் அவன் சொல்லித்தரான், இது எங்க இருக்கு அப்படின்ட்டு. சரிங்க சார், ஏ வெக்டாரா ஏவா மாற்றணும், என்ன பண்ணணும் சார்? ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் அது ரிசல்டன்ட், அது கிடையாது. இங்க என்ன சார் பண்ணணும், ஒவ்வொன்றும் தனித்தனியா ஸ்கொயர் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2வா 2வை ஸ்கொயர் பண்ணிக்கங்க, மைனஸ் 3யா மைனஸ் 3யை ஸ்கொயர் பண்ணிக்கங்க, 2வா 2வை ஸ்கொயர் பண்ணிக்கங்க. தனித்தனியா ஸ்கொயர் பண்ணணும், புரியுதா? தனித்தனியா ஸ்கொயர் பண்ணணும், அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். அவ்வளவுதானா சார்? இல்லை, எல்லாத்துக்கும் ரூட் எடுக்கணும், அவ்வளவுதான். ஸோ ரூட் எடுத்தோம்னா உள்ள 4 + 9 + 4, 4 + 4 8, 8 + 16 17. சரியா போச்சா? இப்படிதான் என்ன மாத்தணும், ஸ்கேலார்ல இருந்து வெக்டாரா மாத்தணும். என்ன பண்ணணும், தனித்தனியா ஸ்கொயர் எடுக்கணும், அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், எல்லாத்துக்கும் காமனா ரூட் எடுக்கணும். நோட் பண்ணிக்கமா, எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கங்க. இப்படிதான் ஸ்கேலார்ல இருந்து வெக்டாரா மாத்த கத்துக்கணும். அப்ப நம்ம வெக்டார் பேசிஸ் சம்ஸும் இது மாதிரி ஈஸியா கேரி அவுட் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது இப்போ அதான் கேட்குறான், இது வந்து ஸ்கேலார் வெக்டாரா மாத்து, சார் இது வெக்டார் ஸ்கேலாரா மாத்து. என்ன பண்ணலாம், ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கணும். தனியாக இருந்தால் அவன் ஒருத்த மட்டும்தான், 2 பேர் இருந்தால் 2 பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இவங்க 3 பேர்த்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறான் பாருங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி, சிங்கிற வேல்யூ கண்டுபிடி. கிவன் வெக்டார் இஸ் ஏ யூனிட் வெக்டார் ஆஃப் வி. கொடுத்தது ஒரு யூனிட் வெக்டார், அப்போ இதோட வேல்யூ வந்து 1க்கு சமம். சரி, அதை விட்டுருங்க. v which is equal 0.6i plus 0.8j ck, இதுல c தான் கேட்கறான். அப்ப என்ன பண்ணும், தனித்தனியா ஸ்கொயர் பண்ணும். அப்ப 0.6க்கு ஒரு ஸ்கொயர், 0.8க்கு ஒரு ஸ்கொயர், இந்த இடத்துல c தான் இருக்கு, c ஒரு ஸ்கொயர். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ரூட் எடுத்துணும். இதுக்கு 1க்கு சமங்கனால இந்த பக்கம் ஈக்குவல் போட்டேன், அதுக்கப்புறம் சார்ட்டிஃபை பண்ணி நீங்க ஆன்சர் போட்டுக்கலாம். ஓகே தானே? ரைட்டு. இது என்ன சார் கவனிங்க, இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததே தான். இந்த பக்கம் வெக்டார் இருந்துச்சுன்னா கீழே எஃப் காஸ் தீட்டா, மேல எஃப் சைன் தீட்டா, ஒருவேளை தீட்டா இதுவா இருந்துச்சுன்னா. சரிங்க சார், வெக்டாரா சொல்லுங்க சார்னா இந்த எஃப் வெக்டாரோட வேல்யூ என்ன? எஃப் வெக்டார் இஸ் நத்திங் பட் இந்த பக்கம் எஃப் காஸ் தீட்டா, பட் எந்த டைரக்ஷன், ஐ கேப் டைரக்ஷன், இந்த பக்கம் பிளஸ் இந்த பக்கம் எஃப் சைன் தீட்டா என்ன டைரக்ஷன், மேல் நோக்கி, அப்போ ஜே கேப் வெக்டார். பாயிண்ட் புரியுதா? சரிங்க சார், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வெக்டார் ஸ்கேலாரா மாத்துங்கன்னா f which is equal to ஸ்கொயர் பண்ணுங்க, f cos theta பவர் ஸ்கொயர் பிளஸ் f sin theta பவர் ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ரூட் எடுத்துக்கணும். கிளியர் தானே? அதான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கேலார்ல இருந்து வெக்டார், வெக்டார்ல இருந்து ஸ்கேலார், கொடுத்துருக்க டயக்ராம் வச்சு வெக்டார், இது எல்லாமே எப்படி போட கத்துக்கலாம். போக இன்னுமே சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா இங்க பாருங்க, இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் 2n ஐனா ஐ சைடு 2n அர்த்தம், மைனஸ் 10n ஜேனா மைனஸ் சைடு ஜே சைடு 10ன்னு அர்த்தம். அதான் அதுக்கான அர்த்தம், அது பிரச்சனை இல்லை. கவனிங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு சமயம். நீங்க ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இப்போ வீட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பாக்ஸை சும்மா தரையோட தரையா தேய்ச்சிக்கிட்டே இழுத்துட்டு போங்க, அப்ப ஈஸியா இருக்குமா? இல்ல அந்த பாக்ஸை கொஞ்சோண்டு கொஞ்சம் மேல தூக்கி வச்சா பாட்டில அப்படியே எடுத்துட்டு போனா ஈஸியா இருக்குமா? கொஞ்சம் மேல தூக்கி வச்சா ஈஸியா இருக்கும். ஏன்? அதுக்குதான் இந்த சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் லைஃப் கான்செப்ட். ரைட்? கேள்வி கவனிங்க. Force F is acting on the body. Its component along the x-axis is 60 N. ஒரு F இருக்கு, இதை போட்டுட்டேன். அதோட x-axisல component 60 Newton போட்டுட்டேன். The force F is inclined at the angle of 30 degree. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் 30 டிகிரியா இருக்கு, as shown. Then determine F. F வேல்யூ கேட்கறான். இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கவனிங்க, இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் போடுங்க. இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் அழகா ஃபார்ம் ஆகுது. சரி, இந்த இடம் ஹைப்போட்டோனியஸா, 90 டிகிரி ஆப்போசிட்னா ஹைப்போட்டோனியஸ்.
எனக்கு இந்த இடம் தெரியும், இது என்னது பேஸ். பேஸ் தெரிஞ்ச நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், cos theta. cos theta ஃபார்முலா பேஸ் டிவைடட் பை ஹைப்போடெனியூஸ். இங்க பேஸ் எவ்வளவுக்குன்னா 60 நியூட்டனா, சார் இந்த லைன்ல அது 60 நியூட்டன் தான். அப்போ பேஸ் 60 நியூட்டன். ஹைப்போடெனியூஸ் பாருங்க, அதுதான் எஃப். காஸ் என்ன டிகிரி, 30 டிகிரி. அவ்வளவுதானே சம்மு. இப்போ இனிமேல் போட்டுடலாம் இல்ல, எப்படி சார் போடலாம், இங்க பாருங்க இந்த எஃப் அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் போயிட்டோம். அப்போ 60 டிவைட் பை காஸ் 30 டிகிரி. காஸ் 30 டிகிரியோட வேல்யூ √3 டிவைட் பை 2. இது தலைகீழா போச்சுன்னா 60 இன்டூ 2 டிவைட் பை √3. ஸோ கேன்சல் பண்ணா 120 டிவைட் பை √3 நியூட்டன். அப்படியே ஸ்டாப் பண்ணாலும் ஓகே. இதுல இருக்க மாதிரி போடணுமா சார், இதுல இருக்க மாதிரி போடணும்னா ஒன்றும் இல்லை, மேலையும் கீழே √3 மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ மேலே என்ன வரும், 120 √3, கீழே √3 இன்டூ √3 வெறும் 3, √3 இன்டூ √3 வெறும் 3. அப்போ வெறும் 3 கேன்சல் பண்ணா 40. அப்போ 40 √3. ஓகே தானே, கொடுத்துருக்காங்க வேல்யூ, அதை நம்ம ட்ரையாங்கிள் வச்சு அழகாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இதுல என்ன நம்ம அப்சர்வேஷன் கொண்டு வரணும்னு பார்க்கலாமா. பாருங்க, இந்த பக்கம் இது 60 நியூட்டன், இந்த பக்கம் நான் கண்டுபிடிச்சிட்டேன் 40 இன்டூ √3 நியூட்டன். 40 இன்டூ √3 வந்து நத்திங் பட் 1.732. 1.732. ஸோ இது அப்ராக்ஸா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாமா. வச்சு கால்குலேட் பண்ணி போடலாம் நம்ம, அதுக்கு பதில் கால்குலேட் ஸ்டாக் பண்ணலாம். 1.732. சரிங்க சார், 1.73 மல்டிபிள் பண்ணா எவ்வளவு சார் வருது, 69.28 நியூட்டன் கிடைக்குது. ஜஸ்ட் இமேஜின், நீங்க அதான் சொன்ன தரையோட தரையா தேய்ச்சிட்டு போறப்போ கவனிங்க, இமேஜின் அதை ஃபீல் பண்ணுங்க. அதுதான் வந்து பிசிக்ஸோட ரொம்ப முக்கியமான ஒரு அழகுன்னு நான் பாக்குறேன். நேரா இழுத்துட்டு போறப்போ 60 நியூட்டன் தான், ஆனா கொஞ்சம் தூக்கி வச்சு இழுத்துட்டு போனீங்கன்னா 69 நியூட்டன் கிடைக்குது ஃபோர்ஸ். இப்ப நிறைய ஃபோர்ஸ் இருந்தா ஈஸியா எடுத்துட்டு போயிடலாம்ல, ஒரே ஆள் தான். அதனாலதான் நீங்க எந்த ஒரு பொருளும் தரையோட தரையா வச்சு தேய்ச்சிட்டு போறப்போ இழுத்துட்டு போறப்போ கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் மேல தூக்கி ஹோல்டு பண்ணி இழுக்கிறப்போ ஈஸியா இருக்கும். பாயிண்ட் புரியுது தானே, யாருக்கு புரியுற, இல்ல சம் அவ்வளவுதான். சம்முக்கு அப்புறம் ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நான் சொல்றேன். கிளியரா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள், அதை வச்சு நம்ம ரியல் லைஃபையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஒரு ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது டைம் என்னமா, 2:45. ரெண்டு விஷயம் ஃபாஸ்டா சொல்லி கொடுத்துட்றேன், கவனிங்க. ஃபர்ஸ்ட் டாட் ப்ராடக்ட்மா, கேட்டீங்க அதிகமாக டாட் ப்ராடக்ட் அது ஸ்கேலார் ப்ராடக்ட், புள்ளி பெருக்கம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா கவனிங்க, இந்த பக்கம் ஒரு வெக்டார் இருக்கு, அதுக்கு பேரு பி வெக்டார். இந்த பக்கம் ஒரு வெக்டார் இருக்கு, அதுக்கு பேரு ஏ வெக்டார். இன் பிட்வீன் ஆங்கிள் தீட்டா. சரி, இந்த ஏ வெக்டாரை அப்படியே புடிச்சு கொண்டு வந்து இந்த பி வெக்டார் மேல வச்சோம்னா, ஜஸ்ட் இமேஜின், இந்த ஏ வெக்டாரை என்ன கருதுலாம் எல்லோரும், இந்த ஏ வெக்டாரை அப்படியே புடிச்சு இழுத்துட்டு வந்து இந்த பி வெக்டார் மேல வச்சா எவ்வளவு வேல்யூ அப்படின்னு நம்ம கேக்குறாங்க. அப்போ ஒரு வெக்டாரை இன்னொரு வெக்டார் மேல நீங்க இம்போஸ் பண்றீங்கல்ல, அதுக்கு பேர் தான் டாட் ப்ராடக்ட். சரி, அது என்ன சார் பண்றது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கீழே கொண்டு வந்தா ஏ வெக்டார் பி வெக்டார், இது கான்செப்ட் ஏபி காஸ் தீட்டா. என்ன சார் ஏபின்னு போறீங்க, எஸ், டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடியது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டாரா இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டு டைரக்ஷன் இருக்கக்கூடியதே நீங்க டாட் பண்ணீங்கன்னா டைரக்ஷன் இல்லாம போயிடும். ஏன், ஏன்னா இது ஒரு வெக்டார் மேல இன்னொரு வெக்டார் பொறுத்தது, அப்ப இதுக்கு டைரக்ஷன், அவ்வளவுதான். ஸோ நோட் பண்ணிக்கங்க பார்க்கலாம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு டாட்னு போடணும், மல்டிப்ளிகேஷன் கிடையாது, டாட். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. இதுல ஏபிங்கிறது ஸ்கேலார், நாட் அ வெக்டார். ஸ்கேல்ல டாட் வச்சு விளையாண்டான்னு சொல்லுவேன், ஸ்கேல்ல டாட் வச்சு விளையாண்டாங்கன்னு சொல்லுவேன். ஸ்கேல்னா டாட் ப்ராடக்ட், ஸ்கேலார் வந்து டாட் ப்ராடக்ட்ல கிடைக்கும். ஓகே, சரி, ஃபார்முலா முடிஞ்சு.
அடுத்து இன்னும் கொஞ்சம் இதில் பார்க்கலாம். இதுல சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். டக்குன்னு எழுதுங்க. ஐ வெக்டாரை டாட் பண்ணோம்னா சொன்னா ஐ கேப்பாங்க, பிரச்சனை இல்லை. ஐ வெக்டார்னாலும் ஐ கேப்னாலும் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஒன்னுன்னு அர்த்தம். ஏன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும். அதை நீங்க மேல கொண்டு வந்தாலும் கொண்டு வரலனாலும் ஒரே விஷயம் தான். ஐ சேம் டைரக்ஷன், ஸோ 1. ஜே சேம் டைரக்ஷன் 1. கே சேம் டைரக்ஷன் 1. அப்ப இது எழுதிக்கங்க. நடுவில் வேணா இது எழுதிக்கங்க. ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் 1, ஜே வெக்டார் டாட் ஜே வெக்டார் 1, கே வெக்டார் டாட் கே வெக்டார் 1. சார் ஒருவேளை மாத்தி இருந்துச்சுன்னா ஜீரோமா. ஏன்னா கவனிங்க, இது ஜே, இது ஐ வெக்டார், இது ஜே வெக்டார். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் உட்கார வைக்கவே முடியாது, நீங்க புடிச்சு கொண்டு வர வைக்கவே முடியாது. அப்போ ஐ வெக்டார் டாட் ஜே வெக்டார்னா 0, ஜே வெக்டார் டாட் கே வெக்டார்னாலும் 0. ஏன்னா ஒண்ணுக்கு ஒன்று 90 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கும். ஃபார்முலா படி போட்டாலும் காஸ் 90 டிகிரி 0. அதே மாதிரி கே வெக்டார் டாட் ஐ வெக்டார், அந்த இடம் மாறிச்சுன்னா டாட் ப்ராடக்ட்ல 0. நோட் பண்ணிக்கங்க. ஆறு ஃபார்முலா. சரி, ரைட். அடுத்து எப்படி சார் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறது? ரெண்டு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் அதை என்ன எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெக்டரோட வேல்யூக்கான கவுண்டிங்க 4i வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் பிளஸ் 4k வெக்டார். நான் கேப்னு எடுத்துக்கிறேன், டைரக்ஷன் கிடைக்கும். பி வெக்டார் விச் இஸ் இதுவும் பி கேப்னு எடுத்துக்கலாம். 7j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். இதுக்கு ரெண்டுக்கு நடுவில் டாட் ப்ராடக்ட் எடுக்க சொல்றான். அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, இதோட ஐ இங்க ஒரு ஐ இருக்கணும். ஆனா இங்க ஐ இல்லையே சார், இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? நம்மளே எழுதிக்கலாம் 0 ஐன்னு எழுதிக்கலாம். அப்ப டாட் பண்ண ஒன்றும் இல்லை, இதோட நம்பர் வேல்யூ 4 இல்லாதது நான் 0ன்னு போட்டுக்கிட்டேன், இன்டு 0, அவ்வளவுதான். பிளஸ் அடுத்தது இந்த ஜே, இந்த ஜே இந்த பக்கம் மைனஸ் இருக்கு, அதோட கொண்டு வாங்க. -3 இன்டு இந்த 7 பிளஸ் கேக்கு என்ன சார் பண்றது? இந்த கே, இந்த கே, கேவோட தான் கே வரணும். அப்போ 4 இன்டு -2 அதுக்கப்புறம் போட்டுருவீங்களா? இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணா டாட் ப்ராடக்ட். டன்னா? பாயிண்ட் புரியுதுல? போ நான் சொல்லித்தரேன். ஸோ என்ன பண்ணணும்? ஐயோட தான் மல்டிப்ளை பண்ணணும், இல்லைன்னா 0 போட்டுக்கலாம். 0 போட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. ஜேவோட மல்டிப்ளை பண்ணுங்க. கேவோட மல்டிப்ளை பண்ண ஆன்சர் இங்க பாருங்க. 2i plus k, இங்க 2i minus 4j. இங்க பாருங்க ஐயோட மல்டிப்ளை பண்ணியிருப்பேன். பிளஸ் இங்க j இல்ல, அதனால என்ன பண்ணிக்கிறேன், பிளஸ் 0j போட்டுக்கிட்டேன். 4 இன்டு -4 இன்டு 0. கேவோட மல்டிப்ளை பண்ணிட்டேன். 1 இன்டு 1 போட்டா அதோட டாட். கணக்குல டைரக்ஷன் வரக்கூடாது, வராதும் கூட. இது டாட் ப்ராடக்ட் இப்படிதான் பண்ணும். சார் இதில் தீட்டா மட்டும் வேணும்னா இது இந்த பக்கம் வச்சுக்கோங்க, இது டிவிஷன்ல கொண்டு போங்க. cos theta which is equal to a vector dot b vector. எனக்கு தீட்டா மட்டும் வேணும்னா cos inverse of a vector dot b vector divided by ab. நோட் பண்ணிக்கங்க. எனக்கு தீட்டா மட்டும் வேணும், அதாவது ரெண்டு வெக்டாருக்கு நடுவுல இருக்கக்கூடிய தீட்டா டாட் ப்ராடக்டா மாறதுக்கு முன்னாடி என்னவா இருக்கும்? தீட்டா which is equal to cos inverse of a vector minus dot b vector divided by ab vector. சின்ன ஃபார்முலா, ஒரே ஃபார்முலா தான், அதை திருப்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்படி பண்ணா ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் நடுவுல என்ன ஆங்கிள் இருக்குன்னு யூ காட் இட், அது உங்களுக்கு கிடைச்சிடும். டக்குன்னு சம் போலாமா? கவனிங்க, இந்த இடத்துல என்ன கேட்கறான், கொஞ்சம் எல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு நடுவில் ஆங்கிள் கேட்கறான், இது ஆன்சர் இருக்காது. ஆங்கிள் கேட்கறான்னா ஒன்றும் இல்லை, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் வேணும், அதான ஃபார்முலா. a vector dot b vector divided by ab. சார் a vector b dot b vector எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதோட i, இதோட i, அப்ப 2 into 2 plus இதோட j, இதோட j 1 into 2, அடுத்து இதோட plus இதோட k, இதோட k. இதை போட்டீங்கன்னா ஒரு வேல்யூ வரும் இல்லையா, அதை தூக்கி இங்க போட்டுருங்க.
சரி, ஏபிக்கு என்ன பண்ணட்டும்? ஒண்ணு இல்ல கண்ணா, இது வெக்டர். இது ஏவா மாத்திரம் என்ன பண்ணும்? 2 ஸ்கொயர் பண்ணி, இந்த இடத்துல 1 இருக்கு, 1 ஸ்கொயர் பண்ணி, இந்த இடத்துல -2 இருக்கு, அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்படி போட்டா ஏ கிடைச்சிரும். சார் பி வேணும் சார், அப்போ 2 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் இதையும் இந்த 2 ஸ்கொயர் பண்ணி பிளஸ் -2 ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்தோம்னா பியோட வேல்யூ வந்து போடுறீங்களா? ஹோம்ஒர்க்கா போடுவீங்களா? போட்டிங்கன்னா அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க. இது ஆன்சர் வராது. அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு காம்பவுண்ட் எலிமெண்ட் இன்னொரு காம்பவுண்ட். அடுத்து வந்து அடுத்த கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டார் ப்ராடக்ட். குறுக்கு அல்லது வெக்டார் பெருக்கல், குறுக்கு பெருக்கல் இல்ல வெக்டார் பெருக்கல், கிராஸ் ப்ராடக்ட் இல்லையா வெக்டார் ப்ராடக்ட். கவனிங்க, லிசன். கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன? இதெல்லாம் கவனிக்காதீங்க, நான் சொல்ற பாயிண்ட் மட்டும் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ வெக்டார், ஃபார் எக்ஸாம்பிள் இது பி வெக்டார். அப்போ நான் ஏ கிராஸ் பண்ணி பி வெக்டார் பண்ணா இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஏ மாதிரி இந்த இடத்துல இன்னொரு ஏவை வரைங்க, பி மாதிரி இந்த இடத்துல இன்னொரு பியை வரைங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்பிட்வீன்ல இந்த ஏரியா கிடைக்குது இல்ல, இதுதாம்மா. அப்போ இந்த ஏ கிராஸ் பிங்கிறது இந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுது, இந்த ஏரியா எவ்வளோ அப்படிங்கறத பேசுறதா கிராஸ் வெக்டார். ஃபார்முலா என்ன? ஏ வெக்டார், ஏ வெக்டார்னா வெக்டார் என்ன ஃபார்முலானா ஏபி, வெக்டர் கிடையாது, ஸ்கேலர்ல ஏபி சைன் தீட்டா. சரி, ஆனா கிராஸ் பண்ணனா எனக்கு வெக்டார் தான், இதோட டைரக்ஷன் தெரியணும். இதோட டைரக்ஷன் இது கொடுக்கும். எப்படி சார்? ஃபார் எக்ஸாம்பிள் அது என் கேப்னு சொல்லலாம், ஏ கேப்னு சொல்லலாம். அது என்ன டைரக்ஷன் எனக்கு தெரியணும். உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன்னு வைங்களேன். ஒரு 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 நட்டு இருக்குன்னு வைக்கலாம். நட்டை நீங்க திருப்புறீங்க, நட்டை திருப்புறீங்க, ஏ கிராஸ் பி பண்றீங்க, ஒரு ஏரியாவை இப்படி திருப்புறீங்க, அதான் ஏ கிராஸ் பி. நட்டு என்ன பண்ணும்? உள்ள போகும். ஆப்போசிட்ல ஸ்க்ரூ பண்றீங்க, நட்டு வெளியே வரும். ஒன்னு நட்டுக்கு தெரிஞ்சது உள்ள போறது இல்லையா வெளியே வர்றது, அதுக்கு வேல்யூ எல்லாம் கிடையாது. ஒன்று உள்ள போகும் இல்லையா வெளியே வரும். ஆனா நட்டை என்ன பண்றீங்க? ஸ்க்ரூ பண்றீங்க, ஏரியாவை தான் நீங்க கிராஸ் பண்றீங்கதா இப்படி கிராஸ் பண்ணிட்டு வரீங்க, அப்ப அது உள்ள போகுது. அதுதான் ஏ கிராஸ் பி. அது எந்த ஏரியாவை நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ இதுதான் மேக்ஸ்ல பாயிண்ட். நிறைய இடத்துல அப்ளை ஆகும். இது ஒரு பேசிக் பிரின்சிபல். ஏ கிராஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் திட்டா இன்டு என் கேப். இது எதுக்கு? ஃபார் டைரக்ஷன். அவ்வளவுதான், நோட் பண்ணுங்க. எப்படி டாட் போடுறதுன்னு சொல்லி தந்துட்டு நான் உங்களுக்கு பிரேக் விடுறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு சம், ரீசெண்டாக இல்லை 2022 21 அப்படிலாம் இல்லாமல் இது ஒரு ஃபண்டமெண்டல்னா இது தெரியாம நம்ம சம் போடவே முடியாதுன்னு அர்த்தம். ஃபார்முலா மட்டும் எழுதிக்கங்க. சரி, பிடிஎஃப்ல பார்த்துக்கண்ணா டக்குன்னு ஒரு சம் போவோம். அது அந்த ஏரியாவை பற்றி பேசுறது தான். டைரக்ஷன் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த இடத்துல இதுதானா டைரக்ஷன், அது உள்ள போகுதா இல்லை வெளியே வருதா அப்படிங்கிற மாதிரி. இதை கிராஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி உள்ள வர வெளியே போகும், அது பிரச்சனை இல்லை. நம்ம டைரக்டா சம் போயிடலாம். எப்படி நீங்க கிராஸ் பண்ணுவீங்க சார்? அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் பார்த்துடலாம். கண்ணா ஐ கிராஸ் ஜே கே, ஜே கிராஸ் இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்துடணும். கண்ணா ஒருவேளை ஐ வெக்டார் கிராஸ் பண்ண முடியுமானா முடியாது. எப்படி ஒரே ஆக்சிஸ் மேல திரும்ப முடியும்? உன்னால ரெண்டு ஆக்சிஸ் வேணும். அந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று பிடிச்சாதான் சுத்த முடியும். அப்போ ஐ கிராஸ் ஐ 0. கண்ணா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஐ டாட் ஐ 1, அதுவே ஐ கிராஸ் ஐ 0. புரியுதான்? ட்ரை பண்ணுங்க. அப்போ அடுத்தது ஜே கிராஸ் ஜே 0, கே கிராஸ் கே 0. நோட் பண்ணுங்க. ஏன்? அண்டர்ஸ்டாண்ட். இது கே வெக்டார் மாதிரி இன்னொரு கே வெக்டாரை கிராஸ் பண்ண முடியாது, ஏரியாவே இல்லை. இது ஐ வெக்டார், இது
இன்னொரு ஐ வெக்டர்னா அதுவும் அதுக்கு மேலதான் இருக்கும். எங்க ஏரியா, எனக்கு ஏரியா வேணும். இதுவே ஐ வெக்டர் ஜே வெக்டர்னா இந்த இடத்துல ஒரு ஏரியா தாராளமா கிரியேட் ஆகும். அது என்ன டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடுத்த இதுக்கு போலாம். எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? சிம்பிள்மா, கவனிங்க. இதை வச்சு எல்லாமே போட்டுக்கலாம். என்ன போடலாம்? ஐ ஜே கே போட்டாச்சுல்ல, போட முடியல? போட முடியல. ரைட். இப்போ உங்களுக்கு கேள்வி, ஐயும் ஜேயும் நான் கிராஸ் பண்றேன். நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, ஐயும் ஜேயும் டாட் பண்ணா எவ்வளவு? ஒன்னா தலையில போட்டா தலை பலாப்பழமா இருவீங்க, 0. சரி, அப்போ ஐயும் ஜேயும் கிராஸ் பண்ண வேணும் தெரிஞ்சுக்கணுமா? இங்க பாருங்க, ஐ ஜே கிராஸ் பண்ணா கே, ஓகே தானே? அடுத்தது ஜேவையும் கேவையும் கிராஸ் பண்ணா அதுக்கு அர்த்தம் இவன ஜேவையும் கேவையும் கிராஸ் பண்ணா இதுக்கு அடுத்து யார் இருக்கா? ஐ. கிளியர் தானே? ஓகேம்மா, கவனிங்க. ஒருவேளை ஜேவையும் ஐயும் பண்ண டைரக்ஷன் மாறுற இடத்துல கவனிங்க, ஜேவையும் ஐயையும் பண்ண என்ன சார்? இது ஜே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஐ, அதனால ஆப்போசிட் டைரக்ஷன்ல மைனஸ் கே. சரிங்க சார். ஒருவேளை கேவையும் ஜேவையும் பண்ணா பார்க்கலாம். இது கே, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஐ, அப்ப அதோட ரிசல்ட் மைனஸ் ஐ. கிளியரா? சாட்டிஃபை ஆகுதா? பாயிண்ட் புரியுதா? வேத விட்டமா ஐ. இப்ப கேட்கலாம், நீங்களே போடலாம் சார், ஐக்கும் கேவுக்கும் நடுவுல என்ன? ஆனா இப்படிதான் போகணும், கிளாக் வைஸ் தான் போகணும். ஆன்டி கிளாக் வைஸ் வந்தா ஆப்போசிட். ஐக்கும் கேவுக்கும் நடுவுல போட்டீங்கன்னா வரக்கூடியது மைனஸ் ஜே. ஓகே தானே? இந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் சார். கேவுக்கும் ஐக்கும் நடுவுல வந்துச்சுன்னா, ஆனா இது கே, கேக்கு அப்புறம் கிளாக் வைஸ்ல இது ஐ, இந்த பக்கம் வந்துச்சுன்னா பிளஸ் தான், பிளஸ் ஜே. மெமரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு மெமரி பண்ணாதீங்க. புரியலன்னா சொல்லுங்க, நான் மறுபடியும் சொல்றேன். கிளாக் வைஸா போச்சுன்னா இதுக்கு இதுக்கு அடுத்து இருக்கிறதுல பாசிட்டிவ்ல போடுங்க. ஆன்டி கிளாக்ல வந்துச்சுன்னா இதுக்கு இதுக்கு அடுத்து இருக்கிற மைனஸ்ல போடுங்க ஆன்சர். உங்களுக்கு புரியுமே சொல்றேங்க. ஆனா கவனிங்க, இது ஸ்கிரீனை கவனிங்க. நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்கிறேன். உங்க ஃபார்முலா என்எஃப், முடிஞ்ச வரைக்கும் புரிய வைக்கிறேன். கவனிங்க, இப்போ புரியறதுக்காக இது எடுத்துக்கிறேன். என் மொபைல் போன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மொபைல் போன்ல ஏதாவது ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொல்றேன். இது ஐ கேப், ஃபார் ஜே கேப், மேல தானே ஜே கேப், இந்த பக்கம் போனா ஐ கேப். இப்போ நான் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிராஸ் பண்ண போறேன். ஸோ இதை நான் கிராஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிய வேண்டியது இது ஜே. ஃபர்ஸ்ட் நம்ம ஐ வர மாதிரி எடுத்துக்கலாம். ஐ வர மாதிரி எடுத்துக்கணும்னா இது ஐன்னு எடுத்துக்கிறேன், வேற வழி இல்லை. இது ஐ, இதை ஜேன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதை நான் இதை ஸ்க்ரூ பண்ண அது அடுத்து இருக்கக்கூடிய 90 டிகிரியை நோக்கி போகும். அடுத்து இருக்கக்கூடிய 90 டிகிரியை நோக்கி போகும், அதுதான் கே. ஸோ ஸ்க்ரூல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 டைரக்ஷனும் நமக்கு இருக்கும். இப்போ உள்ள சொன்னா இதை நான் பண்ண என்னை நோக்கி உள்ள வரும். அதாவது ஐயும் ஜேவையும் நான் ஸ்க்ரூ பண்ணா உள்ள கேவை நோக்கி போகும். அகைன் அது ஆப்போசிட்ல நான் கிராஸ் பண்றேன். ஆப்போசிட்லனா எங்க அந்த ஜேவையும் ஐயும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஸ்க்ரூ பண்ணா அது அப்படியே வெளியே போகும். ஸோ இதான் விஷயம். நீங்க 2 டைரக்ஷனை பயன்படுத்துறீங்க, ஸ்க்ரூ உள்ள போகுது. ஐயும் ஜேயும் பயன்படுத்துறீங்க, அது கேக்கு போகுது. ஆப்போசிட்ல ஜேவையும் ஐயும் பண்ணா அது ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருது. புரிஞ்சுக்க முடியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுட்டா போதும், அதுக்கு மேல புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ நம்ம ப்ராக்டிகல் எக்ஸாம்ல பார்ப்போம். ஓகே தென். சரி, எப்படி டாட் ப்ராடக்ட் போறது? டைம் என்ன? 3 o'clock தான். டாட் ப்ராடக்ட் பார்த்துட்டே போயிடலாம். அதான் நீங்க நோட் பண்ணலன்னா நோட் பண்ணிக்கோங்க. இது எப்படின்னா இங்க பாருங்க, ஐ ஜே கே. கொஸ்டின் பேப்பர்ல ஜே தான் இங்க இருக்கு, ஐ தான் இங்க இருக்கு. அப்ப இங்கிருந்து இங்க போறீங்க, அப்ப ஆப்போசிட் டைரக்ஷன்ல கே இருக்கு, அப்ப மைனஸ் கே. மெமரி பண்ண தேவையில்ல, ஐ ஜே கே போட்டீங்கன்னா போதும். சரி, எப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறது? இங்க ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, நான் இது ஜென்ரலா ஃபாலோ பண்ண மாட்டேன். இப்போ இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த 2 வெக்டார் இருக்கு கொஸ்டின் பேப்பர்ல. இந்த 2 வெக்டார் இருந்தா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டாருக்கு ஃபார்முலா என்னன்னு பார்க்கணும். ஒண்ணு இல்ல கண்ணா, ஃபர்ஸ்ட் நீங்க முன்னாடி போட்ட மாதிரி இதோட மல்டிப்ளை பண்ண முடியாது. 2 சைடு கொம்பு போட்டுக்கோங்க.
போட்டேன். ஐ ஜே கே போட்டுற முடியுமா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க என்ன எழுதுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதுங்க. இந்த இடத்துல என்ன இருக்கோ, இந்த இடத்துல என்ன இருக்கு? ஐ. என்ன ஐ? 1. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 1. இந்த இடத்துல 2j, அப்ப 2 மட்டும் போட்டுட்டா போதும். இந்த இடத்துல -2 போட்டாச்சுல, ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பி வெக்டர் போட்டுறீங்களா? அப்ப பில இது 2, ஜேல -1, ஸ்கேல 2. சார் ஏதோ ஒன்று வரல கொடுக்கல அப்படின்னா 0ன்னு போட்டுக்கங்க. கொடுக்கலன்னா இந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? 0ன்னு போட்டுக்கணும். கொடுத்துருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க சார், அவ்வளவுதான். இனி அது தேவையில்லை. இப்ப என்ன பண்ணணும்னா கணக்கவனிங்க, ஏ கிராஸ் பி வெக்டரை ஒரே லைன்ல கொண்டு வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ஐக்காக நீங்க வேலை செய்யணும். எப்படி ஐக்காக வேலை செய்யுது? കാരണം ஐக்காக வேலை செஞ்சீங்கன்னா ஐய மறந்துடுங்க. மீதி கூட ஜேவையும் கேவையும் மட்டும் பாருங்க. இவனோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 2 × 2 மைனஸ் இவனோட மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் போட்டுட்டு இவனோட மல்டிப்ளை பண்ணுங்க. -1 × -2 இது பண்ணீங்கன்னா ஜே. சரி, ஐக்காக பண்றப்ப இது பண்ணிடணும். அடுத்து என்ன பண்ணா இந்த இடத்துல மைனஸ், இது ஃபார்முலாவிலே மைனஸ் வரும். சரி, இங்க ஒண்ணு பண்றீங்கல்ல, இது யாருக்காக அப்படின்னா ஜேக்காக பண்றீங்க. அடுத்தது பிளஸ், இங்க யாருக்காக பண்றீங்கன்னா கேக்காக பண்றீங்க. சரி சார், ஜேவை எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா கவனிங்க, ஜேயை மட்டும் விட்டுருங்க. எதை விட்டுருங்க? ஜேயை மட்டும் விட்டுருங்க. 1 × 2 கண்ணா, 1 × 2 போட்டுட்டேன். மைனஸ் போட்டுக்கணும், அது ஃபார்முலாலே வந்துடும். 2 × -2 எனக்குன்னா 2 × -2. இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சார் கேவை கண்டுபிடிக்கணும். எல்லாத்தையும் அழிச்சிட்டு சொல்றேன், அப்பதான் புரியும். (1 2 -2 2 -1 2). சார் கேவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கேவை மட்டும் விட்டுருங்க. இவனை மட்டும் லிசன் பண்ணுங்க. என்ன பண்ணும்? இதோட இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். -1 × 1 நடுவில் மைனஸ் போட்டுக்கணும் ஆஸ் யூஷுவல். இதை இதோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 × 2. அவ்வளவுதாம்மா. இங்க என்ன பண்றீங்க? ஜென்ரலா இந்த இடத்துல ஒரு மைனஸ் போடுவீங்க, அதை மட்டும் மறந்துடாதீங்க. இது முன்னாடி ஃபார்முலாவில் இப்படி இருக்காது, அந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ஃபார்மை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஜென்ரலா இதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். பாயிண்ட் புரியுதா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்க போட்டுக்க வேண்டியதா 2 × 2 4 4 -1 × -2 +2 j i மைனஸ் இந்த இடத்துல 2 -4 இங்க வந்தா +4 j plus -1 × +1 -1 2 × 2 4 -4 k. அப்ப இதையும் பண்ணோம்னா 2 டைம் i -6 டைம் j plus 5 டைம் k. ஓகே தானே? -5k வா? -1 -4 ஆட் பண்ணா -5. -5k. ஓகே தானே? ஒரு மாடல் சம் புரியுது இல்ல? இது மாதிரி கேட்டா அடிச்சிருவீங்க இல்ல? ஒன்றும் பிரச்சனை. லாமிஸ் தியரம் நமக்கு இல்லாம வேணாம், அதை நீங்க பார்த்து குழப்ப வேணாம். லாமிஸ் தியரம் நமக்கு சம்ல கிடையாது, அதை நீங்க பார்த்தீங்கன்னா போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்னொரு டைம் சொல்லணுமா? ஜென்ரலா பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். ஜென்ரலா என்ன பண்ணோம் அப்படின்னா மாடுலஸ் போட்டுக்கிறீங்க, ஐ ஜே கேன்னு போட்டுக்கிறீங்க. இதை ஆன்சர் பண்றப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 ஃபார்மேட்டு. ஃபர்ஸ்ட் ஐக்காக போடணும், ஐக்காக போட்டு மைனஸ் ஜேக்காக போடணும், பிளஸ் கேங்கிற மாடலை போட்டுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் நடுவில் மைனஸ் வரும், மறந்துடாதீங்க. இதுக்கு நடுவில் இதை எப்படி சார் கண்டுபிடிக்கணும்னா, ஐ வேணும்னா ஐயை மறந்துடுங்க, ஜேக்கு இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணுங்க, அது இங்கே போடுங்க. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல போடுங்க. மைனஸ் போட்டதுக்கு அப்புறம் இங்க ஒன்று வரும்ல, இதை கண்டுபிடிக்க ஜேவை மறந்துடுங்க. ஐக்கும் கேக்கும் நடுவில் இங்கே வரக்கும் இங்கே போடுங்க, கேவுக்கும் ஐக்கும் நடுவில் வரத இங்கே போடுங்க. அடுத்தது சார் எனக்கு கே வேணும், இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வேணும் அப்படின்னா கேவை மறந்துடுங்க. கேவை மறந்துட்டு இதுக்கும் நடுவில் அதை மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அடுத்து இதுக்கும் நடுவில் மல்டிப்ளை பண்ணி இங்கே போடுங்க. ஓகேவா? உங்களுக்கு யார் வேணுமோ அந்த செட்டை மறந்துட்டு ஆப்போசிட்ல கூடிய 2 செட்டை போடுங்க. ஜென்ரலா பொதுவா இந்த இடத்துல மைனஸ் போட மறந்துடாதீங்க. ஐக்கு அப்புறம் மைனஸ் போட்டு ஜேவா ஆரம்பிங்க.
பிளஸ் போட்டு கேவ ஆரம்பிங்க. ஓகே தானே? பாயிண்ட் புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், வெக்டரை ஸ்பிளிட் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்ம கடைசியா ஆன்சர் அவுட்புட் எடுக்கணும். ஆர்எல்ஸ் நமக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா போயிடும். ஓகே, இதோட என்ன முடிஞ்சு, வெக்டர் முடிஞ்சு. அடுத்து டிஃபரன்ஷியேஷன் இன்டிகிரேஷன் ஆரம்பிக்கலாம். சம்ஸ் தர ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சின்ன பிரேக் பண்ணிடலாமா? ரைட், இது நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு பிரேக் போங்க. டைம் என்ன கண்ணா? 7:08 ஆகுது. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கங்க. 10 எடுத்துக்கிறேன். 3:25 PM ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட், நான் போயிடுங்க.